வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோவில் முட்டி வலி இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த 6 விஷயங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையே உங்கள் முட்டி வலியை குறைச்சிக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எந்த முட்டியில் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கோ கண்டிப்பாக அந்த முட்டிக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கணும். கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முட்டி வலி அதிகமாகும். ஸோ முட்டி வலி இருக்கிறவங்க ஒரு பிரேக் எடுத்து தான் உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். ரெண்டாவது, உங்களுக்கு எந்த காலில் வலியும் அந்த ஸ்டிஃப்னஸும் அதிகமாக இருக்கோ அந்த காலுக்கு ஒரு ஹாட் வாட்டர் மசாஜ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பெயின் அண்ட் ஸ்டிஃப்னஸ் குறையும். மூணாவது, ஸ்வெல்லிங், அதாவது வீக்கம் இருக்கும் இல்லையா, வீக்கம் இருக்கிறவங்களுக்கு ஐஸ் கம்ப்ரஸ்ன்னு சொல்லுவோம். ஐஸ் பேக் எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் ஒரு அழுத்தி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முட்டி அந்த வீக்கம் கண்டிப்பாக குறையும். நாலாவது, உங்கள் வெயிட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவன் ஒரு சின்ன வெயிட் லாஸ் கூட முட்டி வலி கண்டிப்பாக குறையும். ஸோ வெயிட்டை கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. அஞ்சாவது, ஒரு சின்ன எக்ஸசைஸ் வீட்டிலேயே பண்ணக்கூடிய சில ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். அதை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முட்டி வலியை குறைச்சிக்கலாம். இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லா ஏஜ் குரூப்ஸும் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச்சஸாக தான் இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலையே உங்கள் முட்டி வலியை குறைச்சிக்கலாம். இன்கேஸ் நான் இதெல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு முட்டி வலி குறையலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்க்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் வீட்டிலேயே குறைஞ்சிக்கும். இல்லை எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குது, நான் எல்லாம் பண்ணாலுமே எனக்கு வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆர்த்ரைட்டிஸ் வலி கண்டிப்பாக குறையும். தேங்க்யூ.